ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஐயூபேக் நேம் பற்றி பார்க்க போகிறோம். ஐயூபேக் நேம் அப்படிங்கிறது நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ இனிஷியலாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எவால்வ் ஆகும்போது அதோடைய நேமிங் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக இருந்தது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு நாமன்க்ளேச்சர் கிடையாது. ஸோ அதனால் என்னாச்சுன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்தது, சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லென்த்தை மெஷர் பண்ணுறது ஒரு சில இடத்துல மீட்டரில் பண்ணாங்க, ஒரு சில இடத்துல இன்ச்சில் பண்ணாங்க, ஒரு சில இடத்துல ஃபீட்டில் பண்ணாங்க, சரிங்களா? அப்போ காமனாக ஒரு கிரவுண்டில் ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும், கரெக்டுங்களா? நம்ம இன்ச்சில் சொல்லுவோம், அவங்க வந்து மீட்டரில் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸில் அவாய்ட் பண்ணுறக்காக, அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸை நம்ம நேமிங்கில் அவாய்ட் பண்ணுறக்காக, சரிங்களா, ஐயூபேக் நாமன்க்ளேச்சர் ஒன்று கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ ஜென்ரலாக ஒருத்தரை நேம் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மிஸ்டர் ராகுல் காந்தின்னு சொல்கிறேன், சரியா? இதுலேருந்து என்ன புரியுதுங்கப்பா? ஸோ மிஸ்டர் அப்படிங்கிறது டினோட்ஸ் ஜெண்டர், கரெக்டாக? ஓகே, காந்திங்கிறது வந்து அவங்களுடைய ஃபேமிலி நேம், கரெக்டாக? ஸோ ராகுல் தான் ஆக்சுவலாக அவங்களுடைய ஓன் நேம், சரியா? இதே ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய ஆர்கானிக் காம்பவுண்டு கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஜெண்டர் முன்னாடி எழுதுற மாதிரி இதை நான் ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறேன், கரெக்டாக? ஸோ நேமுக்கு முன்னாடி வரதுனால இதை ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ மெயினான வேர்டை வந்து நான் ரூட் வேர்டு அப்படின்னு மீன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபேமிலி நேம் மாதிரி பின்னாடி வருது பார்த்தீங்களா, ரூட் வேர்டுக்கு பின்னாடி வருது, அதனால் இதை சஃபிக்ஸ்னு சொல்கிறேன். நம்மளுக்கு சஃபிக்ஸ் தான் தெரியும், ப்ரிஃபிக்ஸ் தான் தெரியும், கரெக்டுங்களா? ஸோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இருந்தால் ப்ரிஃபிக்ஸு, அந்த விஷயத்துக்கு அடுத்து இருந்தால் சஃபிக்ஸு. ஸோ அதே தான், சரிங்களா? ஸோ இங்கே ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா சப்ஸ்டிடியூவன்ஸை மீன் பண்ணுது, சப்ஸ்டிடியூவன்ஸு. ஓகே, சப்ஸ்டிடியூவன்ஸு என்னங்கிறத என்ன பண்ணலான்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம், கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கப்பா. ஸோ பேஜ் நம்பர் 116ங்கப்பா. நான் சொல்கிறது வந்து 11th கெமிஸ்ட்ரி வால்யூம் 2ல் பேஜ் நம்பர் 116. ஸோ இந்த பேஜ் நம்பர் 116ல் டேபிள் 11.5 இருக்குது. இதை நம்ம தரவாக இருக்கணும், அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ரிஃபிக்ஸ் எழுத முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பேஜ் நம்பர் 115. ஸோ இந்த சஃபிக்ஸை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ ஒன்று எனக்கு ப்ரைமரி சஃபிக்ஸ், இன்னொன்று செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ செகண்டரி சஃபிக்ஸுங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப்பை மீன் பண்ணுது. ஸோ இந்த நேமிங்லாம் தெரியணும்னா டேபிள் 11.4, டேபிள் 11.4 இன் பேஜ் நம்பர் 115, சரிங்களா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்மளுடைய கெமிஸ்ட்ரி வால்யூம் 2ல் இருக்குது, 11th கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 2ல் இருக்குது, சரிங்களா? ஸோ ரூட் வேர்டுங்கிறது எதை மீன் பண்ணுது? ஸோ ப்ரிஃபிக்ஸ் பார்த்துருவோம், ப்ரிஃபிக்ஸுங்கிறது சப்ஸ்டியூவன்ஸ். ஸோ சப்ஸ்டியூவன்ஸுங்கிறத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ சஃபிக்ஸில் ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் டினோட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ரூட் வேர்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ ரூட் வேர்டு டினோட்ஸ் நம்மளுடைய நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். நம்ம பார்க்குறது ஆர்கானிக் காம்பவுண்டுங்கிறது என்னங்கப்பா? ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் நத்திங் பட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆர்கானிக் காம்பவுண்டில் எவ்வளவு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ், ரைட்? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரூட் வேர்டுன்னு சொல்கிறோம். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் எங்கன்னா இன் பேரண்ட் செயின், அந்த வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட் செயின்ங்கிறது ஸோ லாங்கஸ்ட் செயின் இன் தி கிவன் ஆர்கானிக் காம்பவுண்டு, புரியுதுங்களாப்பா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது என்னென்னா பார்ப்போம். ஸோ எனக்கு ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குன்னா ஸோ ரூட் வேர்டு வில் பி மீத். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் படிச்சிருக்கீங்களா? மீத்தேன்னா CH4, கரெக்டாக? அப்போது எனக்கு இதில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது, அப்போ ஒரு கார்பன் இருந்தால் மீத்து, ஓகேங்களா? ஸோ 2 கார்பன் இருந்தால் ஈத். ஸோ ஃபார் 3 கார்பன் இட் இஸ் ப்ரோப், 4 carbon it is but, 5 pent, 6 hex, 7 hept, 8 oct, 9 non, 10 dec. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் நம்பர் 114ல் டேபிள் 11.12. ஸோ டேபிள் 11.12ல் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டா போதும். ஸோ ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும்ப்பா, சரிங்களா? டேபிள் 11.2, டேபிள் 11.4 அண்ட் டேபிள் 11.5, இந்த 3 டேபிளும் ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் 5 மார்க் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக தெரியணும்ப்பா. ஈஸியும் கூட, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸி ஆகிடும், சரிங்களா? அப்போது ப்ரைமரி சஃபிக்ஸுங்கிறது என்ன, நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? ஸோ நம்மளுடைய ஐயூபேக் நேமில்
ரூட் வேர்டு என்னங்கிறத இப்போ பார்த்துருக்கோம். ரூட் வேர்டுங்கிறது எதை மீன் பண்ணுது? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை மீன் பண்ணுது. அப்போ ப்ரிஃபிக்ஸுங்கிறது சப்ஸ்டியூன்ஸை மீன் பண்ணுது. சஃபிக்ஸில் ரெண்டாக இருக்குது, ப்ரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் வந்து டினோட்ஸ் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போது ப்ரைமரி சஃபிக்ஸ் எதை மீன் பண்ணுது? ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸ், சரிங்களா? ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸ் டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன், சரிங்களா? ஸோ கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்தால் இது ஏன். ஸோ அல்கேன் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ அதே தான் அல்கேன். ஸோ டபுள் பாண்ட் இருந்தால் அல்கீன், ஸோ இஎன்இ வரும். ட்ரிப்புள் பாண்ட் இருந்தால் எனக்கு ஒய்என்இ வரும், அல்கைன், சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரைமரி சஃபிக்ஸ். கிளியராப்பா? ஸோ உங்களுக்கு என்ன எல்லாமே தெளிவாக புரிஞ்சுதுங்களா? ஸோ ரூட் வேர்டுனா என்ன, ப்ரைமரி சஃபிக்ஸ்னால் என்ன, செகண்டரி சஃபிக்ஸ்னால் என்ன, சப்ஸ்டியூன்ஸ்னால் என்ன, ரைட்? ஸோ சம்மரைஸ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் இருக்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் டினோட்ஸ் சப்ஸ்டிட்யூவன்ஸ், சரிங்களா? இதுக்கு என்ன பேஜ் நம்பர் ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தோம்? ஸோ பேஜ் நம்பர் 115 அப்புறம் 116. ஸோ 115ல் டேபிள் 11.4, 116ல் டேபிள் 11.5. ஸோ இதை நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இதில் இதுக்கு வந்து டவுட்ஸ் எதுனா சொல்லுங்கள், தனி வீடியோ இதுக்கு நான் மேக் பண்ணுறேன். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு இது ஃபெமிலியர் ஆகிடும், சரிங்களா? ஸோ ரூட் வேர்டு அப்படிங்கிறது மீன் பண்ணுது. ஸோ ரூட் வேர்டு அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை மீன் பண்ணுது இன் பேரண்ட் செயின், நம்பர் ஆஃப் கார்பன் இன் பேரண்ட் செயின். ஸோ இதுக்கு எதை படிக்க சொல்லியிருந்தேன்? டேபிள் 11.2 இன் பேஜ் நம்பர் 114. ஸோ இதில் 1 to 10 மட்டும் படித்தா போதும், ரிமைனிங் நம்மளுக்கு வேண்டியதில்லை. கிளியருங்களாப்பா? ஸோ ரூட் வேர்டு முடிஞ்சது, ப்ரிஃபிக்ஸ் முடிஞ்சது. ஸோ அடுத்து நம்ம எதை பார்க்க போகிறோம்? சஃபிக்ஸ், சரிங்களா? ஸோ சஃபிக்ஸில் நான் வந்து ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸ் அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ்ன்னு 2 இருக்குது. ஸோ ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். இது வந்து ஒன்று ஏனாக இருக்கலாம், இல்லைனா ஈனாக இருக்கலாம், இல்லைனா ஐனாக இருக்கலாம். ஸோ ஏன்னா சிங்கிள் பாண்டு, ஈன்னா டபுள் பாண்டு, ஐன்னா ட்ரிபிள் பாண்டு பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ், சரிங்களா? ஒன்லி பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ். கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இருந்தால் அதெல்லாம் கணக்கு இல்லை. எனக்கு இங்கே மெயின் ஃபோக்கஸ் கார்பன் தான். கார்பன் நடுவில் எவ்வளோ பாண்ட் இருக்குங்கிறது தான் கேள்வி, சரிங்களா? ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷனல் குரூப்பை மீன் பண்ணுது. கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் கிளியராக இருந்துட்டா நீங்கள் எந்த காம்பவுண்டுக்கு வேணால் நீங்கள் நேம் பண்ணலாம்ப்பா, சரியா? ஸோ இதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம்? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கோ த்ரூ பண்ணலாம், சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் புக் பேக் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ அஷ்யூர் யூ தட் நீங்கள் கண்டிப்பாக ஐயூபேக் நேமில் தரவாகிடுவீங்க, சரிங்களா? சரி, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்கப்பா.